தமிழகத்தில் அனல் காற்று பொறுத்தவரைக்கும் விரைவில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இதுவரைக்கும் நமக்கு மழை பொழியாமல் வெறும் வெயிலுடைய தாக்கம் மட்டுமே பதிவாகி வந்த நிலையில், மேலும் பனிப்பொழிவுகள் குறைந்து பகல் நேர வெப்பநிலை தீவிரமாவதன் காரணமாக, அனல் காற்று பொறுத்தவரை சாலைகள்ல மற்றும் அனைத்து பகுதிகளிலும் வீசத் தொடங்கிரும். இந்த பிப்ரவரி மாதங்கள் முடியிற வரைக்கும் தான் அதிகாலையில பனிப்பொழிவுங்கிறதே நம்ம பார்க்க முடியும். எப்போ நமக்கு மார்ச் மாதம் தொடங்குதோ, அன்றையிலிருந்து அதிகாலை நேர பனிப்பொழிவுங்கிறது நிச்சயமாக இருக்க போறது கிடையாது. எல்லா மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்கள்ல பனிப்பொழிவு குறைய ஆரம்பிச்சிரும். பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் இப்பொழுதே ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு என அனைத்து இடங்களிலும் நமக்கு அந்த வெப்பநிலையானது கணிசமாக உயர்ந்திருக்கிறது. வட தமிழக உள் மாவட்டங்களில் நிறைய பகுதிகளில் வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் பகல் நேரங்களில் உயர்ந்திருக்கிறது. அதே சமயத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை உயர்ந்திருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இந்த மழையினுடைய தீவிரம் ஏதாவது தமிழ்நாட்டில் இருக்குமா அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி இறுதி வரைக்கும் பெரிதளவில் நமக்கு மழை வாய்ப்புகள் கிடையாது. மார்ச் மாதத்தில் பகுதியாக சில மாவட்டத்தில் நமக்கு மிதமான மழை கிடைக்கும். ஏப்ரல் மாதத்தில் வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகுமா அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஒருவேளை ஏப்ரல் மே மாதங்களில் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதி உருவாகி தொடர்ந்து தமிழக கடற்கரை ஒட்டி வந்து அதுக்கப்புறம் மேற்கு வங்கம் அல்லது ஒரிசாவிற்கு கரை கடந்தால் நமக்கு கொஞ்சம் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இது தமிழக கடற்கரை ஒட்டி நகராமல் நேரடியாக மேற்கு வங்கமோ அல்லது தொடர்ந்து அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களுக்கு இந்த தாழ்வு பகுதி நோக்கி நகர்ந்தால் தமிழ்நாட்டிற்கு மழை வாய்ப்புகள் ரொம்பவே குறைஞ்சிரும். ஆகவே அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் குறைந்த தாழ்வு பகுதிகள் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகும். அது எந்த அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு பயன் தரப்போகிறது அப்படிங்கிறதையும் இனி வரும் நாட்களில் பார்ப்போம். ஏன்னா பொதுவாக நமக்கு வந்து எப்பொழுதுமே கோடை காலம் தொடங்குறதுக்கு முன்பதாக ஒரு மழை பொழிவு, ஒரு கனமழை வந்து கிடைக்கும். அதே போல் இந்த வருஷமும் கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பதாக எல்லா மாவட்டங்களிலும் எல்லா பகுதிகளிலும் மழை கிடைக்காவிட்டாலும் பகுதியாக இந்த பனிப்பொழிவெல்லாம் முடிவுக்கு வரும் பொழுது நிச்சயமாக கனமழையானது ஆங்காங்கே சில இடத்துல பதிவாகும். பிப்ரவரி இறுதி மற்றும் மார்ச் முதல் வாரத்தில் கணிசமாக நமக்கு ஆங்காங்கே சில பகுதிகளில் மழை வாய்ப்புகள் அதிகரித்து அதன் பிறகு பகல் நேர வெப்பநிலையும் ரொம்பவே தீவிரமாக இருக்கக்கூடும். தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு தொடங்குவதற்கான சூழல் கிடையாது. தென்மேற்கு பருவமழை மே இறுதியில் மட்டும்தான். ஏன்னா இப்போவே வடகிழக்கு பருவமழை முடிந்த அடுத்த நிமிடமே எல்லாருமே தென்மேற்கு பருவமழை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் தற்போதைக்கு அதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதற்கான சாதகமான சூழ்நிலைகள் மே இறுதி மற்றும் ஜூன் முதல் வாரத்தில் தான் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் கணிசமாக அதிகரிக்க தொடங்கிறோம். கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் இது போன்ற மாநிலங்களில் இந்த வருஷம் இயல்புக்கும் கூடுதலாக வெப்பமானது உறுதியாக இருக்கும். தமிழ்நாட்டிலும் இயல்புக்கும் அதிகமான வெப்பம் பொறுத்தவரை பகல் நேரங்களில் உறுதியாக வீசக்கூடும். நீங்கள் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.